ஷாமு குழந்தைகளுக்கு மேலும் சில இனிப்புகள் மற்றும் ஆடைகளை கொண்டு வருகிறான். விமலா புன்னகைக்கிறாள். அவளுக்கு நிம்மதி ஏற்படுகிறது. அடுத்த நாள் தீபாவளி. அமர்சந்தின் வீடு விளக்குகளால் பிரகாசமாக இருந்தது. அவன் வீட்டில் பெரிய விருந்து நடந்தது. விலையுயர்ந்த பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. அவனது மகன் அமர் பெரிய பட்டாசுகளை வெடிக்க தயாராகி கொண்டிருந்தான். இந்த முறை பெரிய பட்டாசு உன் கையால் வெடிக்கும் பார். மொத்த கிராமமும் எரிவதை பார்க்கும். அப்பா, இந்த பட்டாசுகள் வானத்தை ஒளிரச் செய்யும். ஏழைகள் அனைவரும் பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஷாமுவின் வீடு சிறியது. ஆனால் அங்கு தீபாவளிக்கு குழந்தைகள் சிறிய விளக்குகளை ஏற்றி சில பட்டாசுகளை வெடிக்கிறார்கள். வீட்டில் எளிமை உள்ளது. ஆனால் இதயங்களில் மகிழ்ச்சியும் திருப்தியும் பிரகாசிக்கின்றன. இந்த சிறிய விளக்குகளும் எவ்வளவு பெரிய ஒளியை உருவாக்குகின்றன. ஆம், இந்த தீபாவளிதான் இதுவரை நாம் கொண்டாடியதிலேயே சிறந்த தீபாவளி. அமர்சந்தின் மகன் அமர் ஒரு பெரிய பட்டாசை வெடித்தான். ஆனால் திடீரென்று அந்த பட்டாசு தவறாக வெடித்து வீட்டில் தீப்பிடித்தது. எல்லோரும் பயந்துவிட்டனர். அடடா, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், எல்லோரும் சீக்கிரம் தண்ணீர் கொண்டு வாருங்கள். எங்கள் பொருட்கள் அனைத்தும் எரிகின்றன. தீ வேகமாக பரவுகிறது. தீயின் வேகம் அதிகமாக இருந்ததால் யாரும் அதை அணைக்க துணியவில்லை. கண் இமைக்கும் நேரத்தில் அந்த மாளிகை முழுவதுமாக எரிந்து சாம்பலானது. அடுத்த நாள் காலை அமர்சந்தின் மாளிகை எரிந்து போயிருந்தது. அவன் உடைந்த மனதுடன் கிராமத்து தெருக்களில் அலைந்து கொண்டிருந்தான். அவனது உடைகள் அழுக்காகி முகம் சோகமாக இருந்தது. என் பணமெல்லாம் எல்லாமே போய்விட்டது. கடவுளே, எனக்கு என்ன நடந்தது? நான் அழிந்து விட்டேன். ஷாமு தன் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்தான். அப்போது அமர்சந்த் அங்கு வந்தான். அவனது முகம் சோகத்தால் நிறைந்திருந்தது. ஷாமு, என்னை மன்னித்துவிடு. நான் எப்போதும் உன்னை இழிவாக பார்த்தேன். ஆனால் இன்று என் உண்மையான நிலையை பார். எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிட்டது. சேட்ஜி, தீபாவளி பணத்தால் மட்டுமல்ல, மனதின் மகிழ்ச்சியால் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியாகிவிடும். அடுத்த முறை நாம் அனைவரும் சேர்ந்து தீபாவளி கொண்டாடுவோம். ஷாமுவுக்கும் அமர்சந்துக்கும் இடையே சுவாரஸ்யமான உரையாடல்கள் நடக்கின்றன. ஷாமுவின் உதவியால் அமர்சந்த் தனது தவறுகளை உணர்கிறான். அமர்சந்த் ஷாமுவின் வீட்டின் முன் நிற்கிறான். ஷாமு அவனை உள்ளே வருமாறு அழைத்தான். வீட்டில் உள்ள எளிமையையும் அமைதியையும் கண்டு அமர்சந்த் ஆச்சரியப்படுகிறான். ஷாமு, உன் வீடு எவ்வளவு சிறியது, ஆனால் அதில் எவ்வளவு மகிழ்ச்சியும் அமைதியும் உணர்கிறேன். சேட்ஜி, மகிழ்ச்சி மனதில்தான் இருக்கிறது. அன்பு மற்றும் திருப்தி இருக்கும் இடம் ஒரு அரண்மனையை விட பெரியதாக தோன்றும்.